ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க. நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபரு, நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு சோலார் வந்து யாருக்கு தேவைப்படுது, இல்லை யார் கரண்ட்டு பில் கட்டுறதை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கஷ்டமாக நினைக்கிறாங்க. அதாவது 2 மாதத்துக்கு ஒரு டைம் 4000 ரூபா வருதுங்க, அதை வந்து குறைக்கணும்னு நினைக்கிற யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா நம்மளோட வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கடலூரில் கோண்டூர் அப்படின்ற ஏரியாங்க. அங்கே தான் வந்து ஒரு 2 கிலோவாட்டு ஆன் கிரிட் இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் இருக்கும், ஆஃப் கிரிட் இருக்கும், சோலார் வாட்டர் பம்பு பண்ணுவோம், வாட்டர் ஹீட்டரு, சோலார் கேமரா. ஸோ சோலார் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாட் ஓன்லி ஆன் கிரிடுங்க, ஆஃப் கிரிடு, சோலார் சம்மந்தப்பட்டதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட்டு ஆன் கிரிடு போட்டிருக்கோம் இந்த இடத்துல. ஏன் இந்த இடத்துல 2 கிலோவாட் ஆன் கிரிடுனா, இவங்களுக்கு வந்து இபி பில்லு வந்து ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இபி பில் வருங்க. ஸோ அவங்களுக்கு சூட்டபிளான ப்ராஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிரிடு தான். ஸோ அதனால் ஆன் கிரிடு போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் 4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4 பேனலு 550 வாட்ஸில் விக்ரம் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சப்சிடி ப்ராஜெக்ட்டுங்க. அதாவது இவங்க செலவு பண்ணுறதுல ஒரு 40% அமௌண்ட் இவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இவங்களோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,40,000 ரூபாய் இவங்களுக்கு செலவாகுதுன்னா, இவங்களோட மானியம் கவர்மெண்ட் வந்து 62,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில்னா கூட மானியம் வர்றதுக்கு 2 மாதம் 3 மாதம்லாம் ஆச்சுங்க. இப்போது அதை நல்லாவே அவங்க வந்து டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த போர்ட்டலில். அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாள் 15 நாளுக்குள்ளேயெல்லாம் மானியம் வருதுங்க. நம்ம எல்லா ஒர்க்குமே ஸ்பீடாக அடுத்தடுத்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது 15 நாளில் இவங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகுது. இவங்க செலவு பண்ணி 1,40,000 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா 62,000 ரூபா எங்கள் அக்கௌண்ட்டில் திரும்ப வந்து ரிட்டர்ன் விழுந்துருதுங்க. அப்போது உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 ரூபா தான் உங்களுக்கு செலவு. 80,000 ரூபா செலவு பண்ணுறதுல இவங்களுக்கு என்னென்ன ரிட்டர்ன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 2 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு கரண்ட்டு பில்லே அட்லீஸ்ட் ஒரு 90% குறைஞ்சிருங்க. ஒரு 200 ரூபா 250 ரூபா ரேஞ்சு தான் பில்லு வரும். ஸோ வந்து ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா பில்லு பே பண்ணுறாங்கன்னா 100% 2 கிலோவாட் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். லோடை ஏற்றணும், ஃப்யூச்சரில் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க வந்து 3 கிலோவாட்டு போகலாம். நம்ம 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதோட வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்கும், அதையும் பாருங்கள். இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 4 பேனல் விக்ரம் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். பைஃபேஷியல் பேனல் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல் பேனலில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கீழே ரிஃப்ளெக்டிங், அதாவது ஒயிட் கலர் பெயிண்ட்டோ ஆர் கூலிங் டைல்ஸோ ஒட்டியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நார்மலாக போடுற இடத்துலலாம் ஒன்றுமே பெருசாக அதில் கிடைக்காதுங்க. நாங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஒன்ஸ் ஒருத்தவங்க ரிஃப்ளெக்டிங் பெயிண்ட் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகவே இருக்குது. ஸோ பைஃபேஷியல் போட்டிங்கனாலும் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் அடித்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். இப்போது ஆன் கிரிடில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன், சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா, நீங்கள் 24 ஹவர்ஸும் ஏசியோ வாட்டர் ஹீட்டரோ இல்லை இவி வெஹிக்கிள் சார்ஜிங்கோ, அதாவது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கரண்ட் எடுக்கிற கேஜெட்ஸ். அதாவது வீட்டில் வந்து பெரிய அளவுக்கு கரண்ட் எடுக்கிற இந்தந்த யூனிட் தான். ஸோ அதை வந்து நீங்கள் பகலில் தான் கிடையாதுங்க, 24 ஹவர்ஸ் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அதோட பில்லு வந்து நம்மளோட இந்த ப்ராஜெக்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நாங்கள் திரும்ப கரண்ட்டை உற்பத்தி பண்ணி நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்கறதுனால அதை அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பில்லு வராது. ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜு, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிற பொருளை எந்த டைமில் வேணாலும் எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் போட்டிருக்கிற யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி. அதாவது 2 கிலோவாட் சோலார் போட்டுட்டு நம்ம யூசேஜை அதிகப்படுத்திட்டோம், நிறையா யூசேஜ் பண்ணிட்டோன்னா அதுக்கான பில்லு வரதாங்க செய்யும். அதனால் உங்களோட யூனிட்டு எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சோலார் போடுங்க. அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இப்போ 2 கிலோவாட் போட்டால் ஒரு 600 யூனிட்டு கிடைக்குங்க. இப்போ 600 யூனிட் ஒருத்தர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு 2 கிலோவாட் போடலாம்.
அவர் 2 கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவரோட யூசேஜை வந்து ஒரு 400 யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, அதாவது 1000 யூனிட் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அந்த 400 யூனிட்டுக்கு அவருக்கு பில்லு கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால் முன்னாடியே வந்து யூசேஜ் அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அவங்க 3 கிலோவாட் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் கஸ்டமைஸ்டாக இருக்கும். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து தான் நம்ம சோலார் ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்குறோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு பேங்க் லோன் உண்டுங்க. நம்ம பேங்க் லோனும் போட்டிருக்கோம். அந்த பேங்க் லோனு எப்படி ப்ராசஸ் ஆகுன்றதையும் நாங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தது இன்வெர்ட்டர் என்ன போட்டிருக்கோம், எப்படி பைப்லைன் எடுத்துருக்கோன்றதெல்லாம் பாருங்கள். ஸோ சேம் எல்லா ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி பைப்லைன் பார்த்தீங்கன்னா மேலே போட்டு இங்கேருந்து உங்களுக்கு 2 mm பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிசி கேபிளை இங்கேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போயிருக்கோம். ஃபைனலாக நம்ம இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இதுதான் நம்மளோட ஃபுல் இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ண ஃபைனல் அவுட்புட்டுங்க. பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் பாலிகேப் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், டிசிடிபி, ஏசிடிபி. ஸோ இதோட மெக்கானிசம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. நாங்கள் அதுக்கும் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் நான் திரும்பவும் போடுறேன். நீங்கள் உங்கள் ஊரில் யாருக்காவது இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஏதாவது டீலர்ஸ் ஆகணும், நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் மட்டுமா சப்ளை பண்ணுறோம், உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்தடுத்த இன்ஸ்டாலேஷன் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்னாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இது வழியாக தான் இபி அண்டு சோலார் எடுத்து இதில் தான் எல்லா ஒயரிங் கனெக்ஷன்ஸும் இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கும் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு இதுக்காகவும் கஸ்டமரை வந்து நம்ம இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறதில்ல. A to Z எல்லாமே நாமளே பண்ணிக்கிறோம். எல்லாமே இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் எதுவுமே கஸ்டமரோட ஸ்கோப் எதுவுமே கிடையாதுங்க. நாமளே எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கறனால நம்ம நினச்ச மாதிரி ஃபினிஷிங்கை கொண்டு வர முடியுது. பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் அவுட்புட் இது தாங்க. இந்த சைட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நெட் மீட்டருக்கு அப்ளை பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சோலார் போடணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.